சாரி டாக்டர் அபிராமி, ஓவர் டு யூ மேம். தேங்க்யூ சார், நன்றி. ஸோ அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஸோ நான் டாக்டர் அபிராமி பிரேம்நாத், யோகா மற்றும் இயற்கை நல மருத்துவர். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த செஷனை வந்து, அதாவது எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தென்காசி போவோம். லாஸ்ட் இயர் வந்து சிவசைலம்ல வந்து முத்துக்குமார சுவாமி அவரோட ஹோம் பார்த்துட்டு எங்க எல்லாருக்குமே ரொம்ப நிறைவா இருந்தது. ஸோ நாங்க இப்ப கேட்டுட்டு இருக்கோம், அடுத்த வருஷமே நாங்க கூட்டிட்டு போங்க கண்டிப்பா. ப்ரோக்ராம்காக வேண்டாம் சார், ஜஸ்ட் அங்க போய் பார்ப்போம், அங்க இருக்க பெரியவங்களை ஜஸ்ட் போய் மீட் பண்ணுவோம், மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஏன்னா சென்னையில இருந்து கஷ்டப்பட்டு தென்காசி வந்துட்டு எதுக்காக வரோம்? பெரியவங்களை பார்த்து அவங்களுக்கு எங்களால நாங்க படிச்ச எங்களுடைய விஷயத்த ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படின்றதுதான். சரி, இந்த முதியோர் மருத்துவம் இப்ப நீங்க வந்து நிறைய கேர் ரிசீவர்ஸும் இருக்கீங்க, கேர் கிவர்ஸும் இருக்கீங்க. இந்த முதுமை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அழகான பருவம். நிறைய பேர் வந்து ஏஜ் சொல்றதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க இப்பெல்லாம். எனக்கு கண்டுபிடிங்க அப்படிலாம் கேட்பாங்க. அதாவது நம்ம கொஞ்சம் கம்மியா பண்ணி சொல்லணும் அப்படின்றது ஒரு ஆசை இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் முதுமை வந்து குழந்தை பருவத்தை விட ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு பருவம். ஆனா நமக்கு வந்து திணிச்சு திணிச்சு ஏஜ் ஆயிடுச்சு வயசாயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கணும். யாரை கேட்டாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் நிம்மதியா போய் சேர்ந்துடணுமா, நான் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்களே கண்டி. பட் அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறோம் அப்படின்றதுல வந்து யோசிக்கவே மாட்டாங்க. பட் இப்போ நிறைய பேருக்கு நட்ராஜன் சாரோடைய புக்ஸ் நிறைய ரிலீஸ் பண்றதுனாலையும் அவருடைய டீமை வந்து சென்னை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றது, தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றதுன்னு சொல்லி இந்த முதியோர் மருத்துவத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் சாரோட ஒரு விஷயமே. சார் இல்லைன்னா நாங்க யாருமே இங்க கிடையாது. எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவங்களது வந்து அலோபதி மெடிசன், நம்மளது வந்து பாரம்பரிய இயற்கை மருத்துவம். ஸோ நாங்க வந்து அகெயின்ஸ்ட்னா என்ன சொல்லுவோம்னா, மாத்திரையே கொடுக்காதீங்க, மருந்தே வேண்டாம், எல்லாமே நமக்கு உணவு பழக்க வழக்கங்களையும் நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் மாற்றத்திலையுமே நம்மளால பல விஷயங்களை இந்த முதுமையை வந்து ஈஸியா முறியடிக்க முடியும்ன்றது எங்களுடைய கருத்து. ஆனா அதே தான் ஜீரியாட்ரிக் மெடிசன்லயும் சொல்றாங்க. முதியோர் மருத்துவத்திலையும் நாங்க என்னெல்லாம் சொல்றோமோ நேச்சுரோபதியும் ஜீரியாட்ரிக் மெடிசனும் வேற எதுவுமே கிடையாது, ரெண்டுமே சேம். அதனாலதான் எங்களால ஈஸியா நட்ராஜன் சாரோட கனெக்ட் ஆக முடிஞ்சது. அது வந்து ஏதோ எங்க தாத்தா பாட்டி ஏதோ புண்ணியம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவரை வந்து மீட் பண்ணி அவரோட ஒரு 10-12 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது உண்மையிலே. அவர் பேர் சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு கூஸ் பம் மாதிரி தான். எங்க சீஃப் அப்படின்னு நினைக்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு மெய் சிலுக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன விஷயம் அச்சீவ் பண்ணிட்டாலே உடனே 2 கொம்பு நமக்கு முளைச்சிரும். ஆனா அவங்க எல்லாம் எவ்வளவு காலமா உங்களுக்காக, முதியோர்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்காக லண்டன் போய் இந்த மெடிசனை படிச்சுட்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட போராட்டம் போட்டு ஒரு 10 பெட் ஹாஸ்பிட்டலை வாங்கி இப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கி ரொம்ப ஹம்பிளா நீங்க யார் வேணாலும் போய் நடராஜன் சார்கிட்ட பேசலாம். அவர் பேர் இனிஷியலே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விஎஸ் நடராஜன் இல்லையா, வெரி சிம்பிள் நடராஜன் அப்படின்னா இங்க சென்னையில அவருக்கு பேரு. அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்மள சிம்பிளா ஏதாவது சாதிச்சிட்டாலே நான் இவ்வளவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் முதியோர்களுக்காக அவ்வளோ, ஏன்னா அவங்க பேசின இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். முதல் விஷயம் பேரியர். நிறைய பேருக்கு தெரியும் எதெல்லாம் ஒரு வயசானவங்களுக்கு கிளினிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேரியர்ஸா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர்றதே ஒரு பேரியரா இருக்கும். ஸோ இப்ப என்ன நினைப்பாங்க, என்ன ஒரு பையன் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறா, என்ன மருமக கூட்டிட்டு போக மாட்டேங்கிறா, என்ன பேத்தி கூட்டிட்டு போக மாட்டேங்கிறா, இப்படி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஓலா புக் பண்ணா போதாதா, ஒரு டிரைவர் இருக்காருமா, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. ஸோ பசங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்ல இந்த வயசான அம்மா அப்பாவை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகாம இருக்கிறது முதல் பேரியர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்குமே டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு வயசானவங்க நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி. இப்போ வந்து ரொம்ப நெஞ்சு வலிக்குது, ரைட் சைட்ல ரேடியேட் ஆகுது, ரொம்ப சிவியர் கண்டிஷன்ஸ்னா நம்ம போகலாம். நான் வந்து இல்ல, நான் போன மாசம் பார்த்தேன், அதுக்காக நான் இந்த மாசம் திருப்பி போய் பார்க்க போறேன் அப்படின்ற ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை, டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூஸ் தான் முதல் பேரியரா இருக்கும் வயசானவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து காஸ்ட். இப்போ பென்ஷன் வருது அப்படின்னா பிரச்சனை கிடையாது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு பையனையோ பொண்ணையோ நம்பி இருக்க பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பா
டாக்டர் ஃபீஸா இருக்கட்டும், இல்ல டாக்டர் ஏதாவது மாத்திரை மருந்து வாங்கி தர சொல்றதா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது ஒரு லேப் டெஸ்ட் எடுக்க சொல்றதா இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பேரியரா இருக்கும். ஸோ இந்த பேரியர், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் காஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேஜரான ஒரு பேரியர். இது 3வது விஷயம் என்னவா இருக்கும்னா, டாக்டர் சொல்ற டயக்னோசிஸ அவங்களால வந்து சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது. அதாவது சில பேருக்கு சுகரோ, இல்ல பிபியோ, இல்ல தைராய்டோ ரொம்ப வருஷமா இல்லாம இருந்திருக்கலாம். ஒரு 75 வயசுக்கு மேல தைராய்டு லைட்டா ஹைக் ஆயிருக்கலாம். இல்ல டாக்டர் எனக்கு இத்தனை வருஷமா இல்ல. அதான் அவங்களால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. முதல்ல நமக்கு வந்து இந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இன்னும் ஃபர்தரா இந்த சில டெஸ்ட்டுங்க நீங்க பண்ணணும். இல்ல இந்த மாத்திரை மருந்துலாம் நீங்க ரெகுலரா சாப்பிடணும் அப்படின்றது. ஸோ அப்ப அவங்களுடைய வயதின் காரணமாவோ, இல்ல அவங்களுக்கு வந்து அந்த சுற்று சூழ்நிலையில பக்கத்துல யாரும் இல்லாததுனாலயும், அவங்களால டாக்டர்ஸ் உடைய ஸ்பீடுக்கு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாம போயிரும். இது 3வது பேரியர். 4வது பேரியர் என்ன, இப்ப இந்த ஆன்லைன்ல இப்ப நாங்க வந்து ஆன்லைன்லயே உங்களுக்கு டயட் சார்ட் அனுப்பிடுறோம். இல்ல எங்களுக்கு ஆப் மூலியமா நீங்க வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அப்படின்ற பேர் வந்து இந்த டிஜிட்டல் டிவைட் அப்படின்னு டெலிமெடிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பேரியரா இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் சொல்யூஷன் அப்படின்னா, இது நட்ராஜன் சாருமே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. இப்போ 2026 நம்ம பிப்ரவரி மந்த்ல இருக்கோம். கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஜெனரல் பிசிஷியன் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஒரு முதியோர் நல மருத்துவரை போய் பக்கத்துல உங்க ரிப்போர்ட்ஸை டீட்டெயில்டா காட்டுங்க. அண்ட் நீங்களுமே பொறுமையா அந்த ரிப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பக்கத்திலேயே அதோடைய ரேஞ்ச் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு. எல்லாருக்குமே ஜாஸ்தியா காட்டக்கூடிய ஒரு ப்ரொஃபைல் என்னன்னா இந்த லிப்பிட் ப்ரொஃபைல். கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைலை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ 200 தான் நார்மல் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 250 இல்ல ஒரு 220 230 இருக்கு அப்படின்னா ரொம்ப பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் குறையும். அண்ட் இந்த கொழுப்பு ப்ரொஃபைல் ஏன் அதிகமாகுதுன்னா, இது வந்து வெறும் இந்த 1 இயருக்கான இது கிடையாது. நீங்க பிறந்ததுல இருந்து இப்போ 70 வயசு ஆகுதுன்னா நீங்க எவ்வளவு விஷயங்கள் சாப்பிட்டிருப்பீங்க, எவ்வளவு விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆயிருப்பீங்க. ஸோ உங்க ரத்த குழாயில படிமம் ஆயிருக்கக்கூடிய அந்த கொழுப்போடைய அளவை தான் அந்த பிளட் ரிப்போர்ட்ல காட்டுது. ஸோ ஐயோ எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, ஒரு ஒரு 10 யூனிட் 20 யூனிட் ஏறி இருந்தா கூட நம்ம அதுக்கு மாத்திரை சாப்பிடணுன்றது முதல்ல யோசிக்காதீங்க. அதை நம்ம உணவுல எப்படி கட்டுப்படுத்தலாம்? நம்ம முதல்ல ரிஃபைன்ட் ஆயில்ஸ் இந்த பேக்கெட்டா வாங்குறோம்ல, 4 லிட்டர் 5 லிட்டர்னு சன்ஃபிளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி ரிஃபைன்ட் ஆயில்ஸ், ஜங்க், அதாவது ஈவினிங்க்கு மேல இந்த கடையில இருந்து வாங்கிட்டு வந்த வடை, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபர்தரா வரக்கூடிய டேமேஜஸை நம்மளால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பிளட் ரிப்போர்ட்ல இப்ப நான் சொன்ன இத்தனை பேரியர்ஸ் இருக்குல்ல, காசா இருக்கட்டும், இல்ல ஒரு டாக்டரை போய் நீங்க மீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல டாக்டரோட விஷயங்கள் உங்களுக்கு புரியாம இருக்கிறதுக்கு ஒரே சொல்யூஷன் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப். இது வந்து ஸ்கேமு, செக்அப்லாம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அது அனதர் டாபிக்கா இருந்தாலும், பட் நம்ம உடம்ப நம்ம பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு இசிஜி, வயிற்றுக்கு ஒரு ஸ்கேனு, கண்ணு டெஸ்ட் பண்ணிக்கிறது, உங்க பிபி பாத்துக்கிறது, சுகர் பாத்துக்கிறது, லிவர் எப்படி இருக்கு, கிட்னி எப்படி இருக்கு, விட்டமின் டி, விட்டமின் B12 எல்லாமே எண்ட் டு எண்ட் ஃபுல் மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டீங்கன்னா எது ஜாஸ்தியா இருக்கு எது கம்மியா இருக்குன்னு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் அதிகமா இருக்கு, இதெல்லாம் கம்மியா இருக்கு. அதுக்கு டாக்டர் கிட்ட என்னென்ன மெடிசன் சாப்பிடணுன்றத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துல எதுவுமே பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அன்டில் அன்லெஸ் உங்க வீட்டுல ஒரு பெரிய ட்ராமா நடக்குது, இல்ல உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டவங்க இறந்துடுறாங்க, இல்ல ஏதாவது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, இல்ல உங்களுக்கு உணவியல் அதாவது வர குக்கு வராம நின்னுடுறது, இல்ல ரெகுலரா நீங்க வந்து நல்ல புரோட்டீன் நல்ல கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு அது ஸ்டாப் ஆகுது அப்படின்னா ஒரு 6 மாசம் 8 மாசம் கழிச்சோ, இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் கரெக்டான இந்த பேரியர்ஸை நீங்க முறியடிக்கிறதுக்கான ஒரே வழி. இல்லைன்னா ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், ஷோல்டருக்கு ஒரு டாக்டர், இன்னும் ஒரு டாக்டர் தான் வரல, ரைட் நோஸ்க்கு ஒரு டாக்டர், லெஃப்ட் நோஸ்க்கு ஒரு டாக்டர் தான் வரல, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. யாரெல்லாம் 60 வயசு தொட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரே டாக்டர் முதியோர் நல மருத்துவர் தான். நட்ராஜன் சாரே எல்லாராலையும் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஜீரியாட்ரிஷியன்ஸ் இருப்பாங்க, நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைப்பாங்க. ஒரு முதியோர் நல மருத்துவரை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய பரிந்துரை, அவங்க சொல்றாங்க இல்லைங்க எனக்கு ஒரு ஒப்பீனியன் வாங்குங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க போய் அந்த மற்ற ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்க போய் பார்க்கலாம். அதை விட்டுட்டு நீங்களாவே
ChatGPT போடுறது, இல்ல இந்த வாட்ஸ்அப்ல வர மெசேஜஸ பாக்குறது, டாக்டர் யூடியூப நம்புறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தினம் தினம் மாத்திரை மருந்து கொள்றதை விட உங்களுடைய எண்ணங்களே உங்களை பாதி நெகட்டிவா கொண்டு போயிடும். அவ்வளவுதான், நம்ம இன்னும் 2 மாசம் தான் 3 மாசம் தான் ChatGPT சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கட்டி இருந்ததுன்னா அது கேன்சர் ஆயிடும், இதுவாயிடும் அதுவாயிடும்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு தேவையில்லாம குழப்புவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதை தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டயோ உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ டிஸ்கஸே பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஒரு சாதாரண ஒரு லோ பிபியா இருக்கும். ஆனா அவங்க கொடுக்குற ஹைப் பாத்தீங்கன்னா, இந்த டாக்டரை போய் பாரு, நான் இன்ஸ்டாகிராம்ல இவங்கள பார்த்தேன், இந்த பக்கத்து தெருவுல அவர் நல்லா பாக்குறாரா, எங்க எதிர்த்த வீட்டு அம்மாக்கு அது சரியாயிடுச்சுன்னு சொல்லி நம்மள போட்டு ஒரு குழப்பிடுவாங்க. சோ இந்த குழப்பத்துக்குலாம் நீங்க ஆளாக கூடாது அப்படின்னா, உங்க ஹெல்த்தை பத்தி முதல்ல மத்தவங்க கிட்ட டிஸ்கஸே பண்ணக்கூடாது. அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். நீங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் டாக்டர்ஸ் கிட்ட மட்டும்தான். அது கூட உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கு, இந்த டாக்டர் கிட்ட நான் போனா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுவாங்கன்ற டாக்டரை நீங்க சூஸ் பண்ணி போங்க. தப்பு கிடையாது. ஒரு 1000 ருபீஸ் 2000 ருபீஸ் 2-3 டாக்டர்ஸை நீங்க அனலைஸ் பண்ணி போறதுல தப்பு கிடையாது. ஆனா மெடிக்கலே தெரியாதவங்க கிட்ட, அதாவது மெடிசனை பத்தி படிக்காதவங்க கிட்ட தயவு செஞ்சு உங்க ரிப்போர்ட்ஸ் காமிக்கிறதுனாலயோ இல்ல உங்களை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்றதுனாலயோ உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா நிறைய பெரியவங்க கவலைப்படுறதுக்கான ஒரே ரீசன், ஒரு போனை ஒண்ணு எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு போன்ல மத்தது பார்க்க தெரியுமோ இல்லையோ, டயல் பண்ணி பேச தெரியும், இல்ல கால் வந்து அதை அட்டென்ட் பண்ண தெரியும். அட்டென்ட் பண்ணிட்டு போன வாரம் தான் பிளட் டெஸ்ட் பண்ணேன், இப்படி எல்லாம் வந்திருக்கான், நான் என்ன பண்றது தெரியல, அந்த அம்மாவோ இல்ல அந்த அப்பாவோ என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒரு கதையை சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இருந்திருக்காது. ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு ஹியூமன் பாடியும் நம்மளுடைய விரல் ரேகை மாதிரி ரொம்ப ரொம்ப யூனிக். இப்ப எனக்கு குரோசின் ஒத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் குரோசின் ஒத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. சில பேருக்கு சாதாரண குரோசின் தானே, சாதாரண டோலோ தானே நினைப்பீங்க. ஆனா அது அவங்களுக்கு அலர்ஜிக்கா இருக்கும். அது பெரிய என்ன சொல்றது, எமர்ஜென்சில கூட கொண்டு போய் விட்டுடும். சோ இந்த பேரியர்ஸை நம்ம முதல்ல உடைக்கணும்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய முதியோர் நல மருத்துவரை போய் அணுகிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேரியர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா முறியடிச்சிட முடியும். அடுத்தது இந்த காக்னிட்டிவ் இஷ்யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த காக்னிட்டிவ்ன்றது மெமரி. ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா சில மெமரிஸை நம்ம மறக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது எதெல்லாம் நமக்கு நெகட்டிவா இருக்கோ, நமக்கு பிடிக்கலையோ, நமக்கு ஞாபகமே வச்சுக்க கூடாது, நான் நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்றத நம்ம மறக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர்ல எப்படி ஓவரா நம்ம பேஜஸ் அந்த ஃபோல்டர்ஸ் ஓபன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கம்ப்யூட்டர் ஒரு பாயிண்ட்ல ஹேங் ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா டேபையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்ததுக்கு அப்புறம் தான் மொபைலோ இல்ல கம்ப்யூட்டரோ ஓரளவுக்கு நமக்கு ஃபங்க்ஷனிங் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும், சுத்திக்கிட்டே இருக்கும், லோடிங் லோடிங் லோடிங். அதே மாதிரிதான் உங்களுடைய இந்த மெமரி இஷ்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, பாஸ்ட பத்தி நினைக்கிறது, இவங்க அன்னைக்கு அப்படி சொன்னாங்களே, அவங்க இப்படி பண்ணாங்களே. ஒரு சேயிங் இருக்குல்ல, மறப்போம் மன்னிப்போம், அவ்வளவுதான். ஜஸ்ட் மூவ் ஆன். பாஸ்ட போய் நம்ம எதுவுமே சரி பண்ண முடியாது. நமக்கு ஒரு இழப்பு ஆயிடுச்சு, ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாங்க, இல்ல நமக்கு ஒரு விஷயம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால அதை போய் எதுவும் சரி செய்ய முடியாது. ஆனா இருக்கிற விஷயத்த நம்மளால நம்மளால காப்பாத்திக்க முடியும். ஏன்னா ஃபியூச்சரும் என்னன்றது நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய டேஸ் கவுண்டபிள். எக்ஸ்ட்ரா ஒரு நாளும் நமக்கு ஒரு போனஸ். அதுவும் வயசாயிடுச்சுன்றதுக்காக கிடையாது, எனக்குமே ஒரு நாளுமே போனஸ். ஏன்னா நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்கா இல்ல டிசாஸ்டர் இருக்கான்றது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சோ இந்த மெமரியை ரொம்ப இல்ல எனக்கு நீங்களே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரெயினும் அதே ஃபாலோ பண்ணும். எனக்கு இப்ப வர வர அடிக்கடி மறக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க திருப்பி திருப்பி மறக்கதான் செய்வீங்க. அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சிம்பிள். நான் சொல்றேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரிதான் முதியோர் பருவம்ன்றது ஒரு குழந்தை பருவம் மாதிரிதான். நம்ம எப்படி ஒரு குழந்தைக்கு சொல்லி தருவோம், ஒரு 5 பொருளை ஞாபகம் வச்சுக்கணும்னா எதோட ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணிக்க சொல்லுவோம். இல்ல இந்த டோராவின் பயணங்கள்ல வர மாதிரி காடு, மலை, உயரமான மரம். சோ நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த விஷயங்கள் மறக்குதோ அதுக்கு ஒரு குட்டி குட்டி ஸ்டோரி, இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேட்டட், அது உங்களுக்கு எதோட விஷயத்தோட ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களால அதை ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். மெமரி இஷ்யூஸ் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய சாபமா ஆயிடும். ஆனா இதுல மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு, டிமென்ஷியா இருக்கு, அல்சைமர்ஸ் இருக்கு, மறதி நோயின்றது ஒண்ணு வரும். அது வந்துடுச்சுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கான சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அவங்கள திருப்பி பிளாஷ் கார்ட்ஸ் காமிக்கிறது. ஆனா பழசெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். பிரசன்ட் மெமரி மட்டும்தான் இந்த டிமென்ஷியா அண்ட் அல்சைமர்ஸ்ல
மறந்து போவாங்க. பழசு எல்லாமே ஞாபகத்துல இருக்கும். ஸோ அதனால இந்த மெமரிய நேச்சுரோபதியில நாங்க என்ன சொல்லுவோம்னா, இந்த வால்நட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டக்குன்னு அதுக்கு தமிழ்ல பேர் வால்நட்ன்றது வந்து அப்படியே நம்ம பிரெயின் மாதிரியே இருக்கும். அந்த இந்த கொட்டை வகைகள்ல பாதாம் பிஸ்தா வருது இல்லையா, அதே மாதிரி. ஸோ அதை வந்து வயசாக ஆரம்பிக்கும் போதே 4 சாரி நாள் ஃபார் இன்டரப்ஷன் மேடம். அது வந்து அக்ரூட் பருப்பு மேடம் அக்ரூட், தமிழ்ல. கரெக்ட், அக்ரூட். ஸோ அந்த வால்நட் அந்த அக்ரூட்டை வந்து நீங்க டெய்லி நைட்டு வந்து ஒரு 4ல இருந்து 8 அக்ரூட்டை ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்ல அப்படியே சாப்பிட்டாலும் சரி, மெமரி இஷ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2வது, சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். அதாவது நமக்கு நிறைய எண்ணெய் இருக்கு. ரைஸ் பிரான் இருக்கு, சூரியகாந்தி விதை எண்ணெய் இருக்கு, நிறைய எள்ளுல இருந்து வரும், கடலையில இருந்து வருது. ஆனா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நீங்க வாயில வச்ச உடனே டிசால்வ் ஆகக்கூடிய தன்மை உள்ள ஒரு எண்ணெய். ஸோ வயசு ஆகுது அப்படின்னா தேங்காய் எண்ணெயில அதிகப்படி சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மெமரி இஷ்யூஸ் குறையுதுன்றது ரிசர்ச்லயே ப்ரூவன். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, தேங்காய் எண்ணெயை டெய்லி ஒரு ஸ்பூனோ இல்ல உங்களுடைய சமையல்ல ஏதாவது ஒரு பொரியலை வந்து தேங்காய் எண்ணெயில நீங்க சமைச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெமரிக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சிம்பிளா இந்த மெமரி டெஸ்ட் எல்லாம் விளையாடலாம். நீங்க வந்து 1 2 3 ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்றது, இல்ல வந்து 6 விஷயங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரெயின் கேம்ஸ் நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய மெமரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 3வது வந்து இந்த எமோஷனல்லாம் எப்ப பார்த்தாலும் பதட்டமாவே இருக்கிறது, நெகட்டிவா திங்க் பண்ணிக்கிறது, எதை பார்த்தாலும் பயமா இருக்குன்னு சொல்றது, இல்லைன்னா சில நேரத்துல எக்ஸ்பிரஷன்ஸே கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஏதாவது உனக்கு சொல்லுவாங்க, அவங்களால ரியாக்ட் பண்ண தெரியாது. ஃபேஸ்ல வந்து எக்ஸ்பிரஷன்ஸே இருக்காது, அப்படியே டல்லா ஒரு ஸ்டோன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பெஸ்ட் விஷயம் என்னன்னா தியான பயிற்சி, மெடிடேஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். மெடிடேஷன்னா அப்படியே கண்ணை மூடி 2 புருவத்துக்கு நடுவுல கொண்டு வரணும் அப்படின்றது அட்வான்ஸ் ஸ்டேஜ். நீங்க இப்போ ஒரு 1 hour ஒரு ஸ்பீச்சை வந்து கவனமா கேக்குறீங்க பாத்தீங்களா, ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மெடிடேஷனுக்கு. ஸோ நீங்க இப்போ ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, ஒரு பேராகிராஃப் எழுதுங்க, அது ஒரு 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 ஃபோக்கஸை உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ, இந்த மாதிரி எமோஷ்னலா இருக்கக்கூடிய இந்த பயம், நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால வெளியில வர முடியும். அதாவது உடம்புல வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் 4 சுரக்கும். அது பேரு டோஸ்ன்னு சொல்லுவோம். டோபமின், ஆக்சிடோசின், செரட்டோனின் அண்ட் என்டார்பின் சொல்லிட்டு. இந்த டோபமின் அப்படின்றது வந்து மோட்டிவேஷனலா, இப்ப நமக்கு நடராஜன் சார் ஒரு மோட்டிவேஷனலா பேசுறாரு, இல்ல நீங்க ஏதாவது ஒரு மோட்டிவேஷனலா கேட்கும் போது உங்களுக்கு அந்த டோபமின் பாடியில அதிகமா சுரக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ டெய்லி என்ன பண்ணுங்க, ஏதாவது மோட்டிவேட்டடா கேட்க முடியுதான்னு பாருங்க. அடுத்தது ஆக்சிடோசின். நிறைய பெரியவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்குள்ளவே ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். என்னை தொட்டா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும், என்னை தொட்டா அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடவே விட மாட்டாங்க. ஒரு பேத்தியோ இல்ல பேரனோ இல்ல பையனோ பொண்ணோ வந்து தோல் மேல கை போட்டா, வேணாம்ப்பா வேணாம்ப்பா எடுத்துருப்பா, என்ன தொடாதப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படி சொல்வீங்க. ஆனா உங்களை தொடும்போதுதான் அந்த ஆக்சிடோசின் சுரக்கும். நீங்க உங்க பேர குழந்தைங்களுக்கு போய் ஒரு கட்டி பிடிங்களேன், ஒரு ஹக்கு கொடுங்க, ஒரு கிஸ் கொடுங்க, அவங்களுக்கு அந்த ஆக்சிடோசின் வந்து நிறைய சுரக்கும். ஸோ உங்களை வந்து இன்னும் இளமையா வச்சுக்க முடியும். பட் நீங்க வந்து தொடமாட்டேன், நான் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான தாத்தா, பாட்டி வந்து இல்ல இல்ல நான் ரொம்ப சுத்தம், நீ வந்து இப்ப நீ சுத்தமா இல்ல, நீ என்ன தொடக்கூடாது அப்படின்னா நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ஆக்சிடோசின் சுரக்காது. ஸோ டச் மூலியமா தான் அந்த ஆக்சிடோசினை சுரக்க வைக்க முடியும். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ஹாப்பி ஹார்மோன். 3வது செரட்டோனின். இந்த டாக்டர்ஸ் பேச்சு, ஈவன் என் பேச்சு கூட கேட்காதீங்க. செரட்டோனின்றது வந்து வயிறுல இருந்து தான் சுரக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ ஆனா ஹெல்தியா சாப்பிடுங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த காலத்துல நம்மளோட இந்திய பாரம்பரியம்ன்றது என்ன, எந்த ஃபங்க்ஷன் வேணா எடுத்துக்கோங்களேன், ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு கெட்ட காரியமா இருந்தாலும் சரி, நம்மள எல்லாத்தையும் யுனைட் பண்றது நம்மளுடைய சாப்பாடு மட்டும்தான். சோ அதனால நல்லா சாப்பிடணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும், ஹெல்தியா சாப்பிடணும். நீங்க நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுல இருந்து அந்த செரட்டோனின் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன்ல அப்பதான் நமக்கு தெரியும், நீங்க வயிறு முட்டை நல்ல ஒரு ஹாப்பியா சாப்பிட்டீங்கனாலே ஹாப்பி ஹார்மோன் நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும். கடைசியா இருக்கிறது என்டார்பின். கண்டிப்பா வாக்கிங் போகணும், இல்ல யோகா பண்ணணும். ஏன்னா இது நீங்க எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான், அதாவது கைய காலை அசைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த என்டார்பின்றது வந்து சுரக்கும். ஸோ டோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, டோபமின், ஆக்சிடோசின், செரட்டோனின் அண்ட் என்டார்பின். ஸோ மோட்டிவேட்டடா பேசணும், நல்லா எல்லாரையுமே, அதாவது நான் அதுக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு எல்லாரையும் டச் பண்ணி பேசணுன்றது நான் மீன் பண்ணல.
உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ், இல்ல நீங்க ஒரு பெட்டு கூட வளர்க்கலாம், ஒரு டாக் வளர்க்கலாம், இல்ல ஒரு கேட் வளர்க்கலாம், அவங்க கிட்ட நீங்க கடல்ஸ் பண்ணலாம். இல்ல உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டிமெசியோட இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்க ஒரு டச் தெரப்பில இருக்கலாம். 3வது செரட்டோனின், நல்ல ஆரோக்கியமா சாப்பிடுறது. 4வது அந்த என்டார்பின்ஸ். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து நிறைய எக்ஸசைசஸ் பண்றது, யோகா பண்றது, வாக்கிங் போறது, இது மூலியமா நமக்கு செக்ரீஷன்ஸ் நிறைய இருக்கும். அடுத்தது வந்து இந்த கல்ச்சுரல் பேரியர்ஸ். எனக்கு இந்த விஷயம் பண்ணதுனாலதான் எனக்கு இந்த வியாதி வந்தது. இந்த அதாவது எனக்குமே வந்து இந்த ஆரோஸ்கோப் மேல, சில கோயில்கள் மேல எல்லாம் நிறைய பற்று இருக்கு, பக்தி இருக்கு, எல்லாம் ஓகே. பட் ஆனா நிறைய வயசானவங்களை நான் இப்ப பாக்குறேன். ஏன்னா நானும் நிறைய கோயிலுக்கு டிராவல் பண்றாள். அதாவது என்னைக்கு ரொம்ப கூட்டம், இப்ப நாளைக்கு சார் சொன்ன மாதிரி சிவராத்திரி, நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், இந்த வயசானவங்க வீட்டுல இருந்தே லைவ் அவ்வளவு அழகா காமிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல வந்து நசுக்கி கால்ல எல்லாம் தடுக்கி விழுந்து, மறுநாள் காலையில போன் பண்ணுவாங்கம்மா, கோயிலுக்கு போனோமா, கீழே விழுந்துட்டேன், தடுக்கி விழுந்துட்டேன். என்னோட எக்ஸாம்பிளே இருக்காங்க, எங்க பாட்டி இருக்காங்க, 2 கால் அவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் மியாட்ல. கேட்கவே இல்லை எங்க பேச்ச, இல்ல நான் நீ ரீப்ளேஸ் பண்ணியே ஆவேன்னு சொல்லி பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பி போனாங்க. அதுவும் சென்னையில இருந்து கும்பகோணம் போனாங்க. கும்பகோணம் போய் ஒரு கால்ல இருக்கக்கூடிய இம்ப்ளான்ட்டே உடைச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் ஒண்ணுமே பண்ணல, அந்த அந்த கூட்ட நெரிசல்ல பிடிச்சி லைட்டா தள்ளி இருக்காங்க. பாட்டி ஒரு படிக்கட் தவறி இது எல்லாருக்கும் நடக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. வயசானவங்களை வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள்ல தயவு செஞ்சு கோயிலுக்கு போகாதீங்க. நான் வந்து இது தப்பாலாம் நான் சொல்லல, கோயிலுக்கு மட்டும் கிடையாது, எங்கேயாச்சும் ரொம்ப விசேஷமா இருக்கு, கூட்டமா இருக்கு அப்படின்னா வயதானவர்கள் வந்து முதல்ல அந்த இடத்த விட்டு நவந்து வந்துடுறது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். ஏன்னா அதோடைய பின்னாடி விஷயங்கள் நீங்க யாரும் பாக்குறது இல்லை. உங்களுக்கு அது ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கு, நான் அன்னைக்கு போயிட்டேன், அன்னைக்கு நான் பார்த்துட்டேன். நான் என்ன கேட்கிறேன், வருஷம் ஃபுல்லா நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளோ வருஷம் அந்த சிவராத்திரி பார்த்திருப்பீங்க, வைகுண்ட ஏகாதசி பார்த்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. இது நாட் ஓன்லி இன் டெம்பிள்ஸ், சர்ச்சஸ்ல நடக்குது, மாஸ்க்ல நடக்குது, மால்ல, தியேட்டர்ல, எல்லா இடத்துலயும் நடக்குது இந்த விஷயங்கள். ஸோ பாட்டி கீழே விழுந்து இம்ப்ளான்ட்டே உடச்சிக்கிட்டாங்க. திருப்பி அதை ரீடூ சர்ஜரி பண்ணி, அந்த ரீடூ சர்ஜரி பண்றதுக்குள்ள காலில் வந்து கிளாட் ஆகி 2 தடவை சர்ஜரி ஆச்சு. ஸோ காலுக்கு நடுவுல ஒரு மெஷ் வைக்க வேண்டியதா போச்சு. ஏன்னா அந்த சர்ஜரி ஓபன் பண்ணா அந்த கிளாட் வந்து ஹார்ட்டுக்கு போயிடும்னு சொல்லி மெஷ்ஷை வச்சு அதுக்கப்புறமா 2வது தடவை தான் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டை சரி பண்ணும். ஸோ என்னோட அட்வைஸ் என்ன, இந்த கல்ச்சுரல் பேரியர்ஸை நீங்க வீட்டுல இருந்தபடி, நான் என்ன யோகால என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரே ஒரு வார்த்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, டிட்டாச் அட்டாச்டு லவ். அதாவது பற்றில்லாத பற்றுள்ள ஒரு அன்பு. கடவுள்கிட்ட அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட மட்டும் இல்ல, எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே எனக்கு என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன். நான் அம்மாவா இருக்கேன், என் பொண்ணுக்கான கடமையை நான் செஞ்சுட்டேன். ஆனா நான் அவளை விட்டு டிட்டாச்சா தான் இருப்பேன். நான் இல்லைனாலும் அவங்க நம்ம போயிட்டாலும் நமக்கு சில விஷயங்கள் நடக்கதானே போகுது. நிறைய பேருக்கு என்னன்னா, நான் இருக்கிறதுனாலதான் இது நடக்குது, நான் இப்படி சாமி கும்பிடுறதுனாலதான் இவங்க நல்லா இருக்காங்க, நான் இந்த பரிகாரம் பண்றதுனாலதான் இப்படி நல்லா இருக்காங்க. நான் எதுவுமே அகெயின்ஸ்டா சொல்லல, எனக்கும் இது மேலெல்லாம் பூர்ண நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இந்த எமோஷனல் கல்ச்சுரல் பேரியர்ஸை கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அதை ரொம்ப ரொம்ப, அதாவது ஒண்ணு முன்னாடி போயிடுங்க, அதாவது அந்த கூட்டம்லாம் வர்றதுக்கு முன்னாடி போயிடுங்க. கூட்டமா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ஒதுங்கி வந்துருங்க. எங்க தாத்தா தான் சொல்லுவாரு, கோயில்ல போய் சாமி பார்த்தாதான் இல்லம்மா, நீ கோயில் வாசல் மிதிச்சுட்ட அந்த கோபுரத்தை பார்த்துட்ட அப்படின்னாலே உனக்கு அதுக்கான பிளெஸிங் கிடைச்சிரும். என்னைக்கு சீசனே இல்லை, இப்ப முருகர் கோயில்லாம் புதன்கிழமை அன்னைக்கு போங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு போங்க, மாத்தி போங்க. சாமி எல்லா சாமியுமே, ஜீசஸா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், நம்ம முருகரா இருக்கட்டும், எல்லாமே ஒரே விஷயத்த தான் நமக்கு சொல்றாங்க. அன்பு மட்டும்தான் அவங்க வந்து இது பண்றாங்க. அது அங்க போயிட்டு சண்டை போடுறது, அங்க போயிட்டு மல்லு கட்டுறது, முட்டிட்டு நிக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நாங்க டெய்லி ஓபியில பாக்குறோம். போயிட்டு வந்து இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, சராச்சிட்டு எல்லாம் வருவாங்க, கீழே உளுந்து புண்ணாயிட்டு எல்லாம் வருவாங்க. சோ அந்த கல்ச்சுரல் பேரியர்ஸ் வந்து வேண்டாம்னு நான் சொல்றேன். அடுத்தது வந்து கன்சென்ட் வந்து என்னன்னா, சில நேரங்கள்ல டாக்டர் சொல்லுவாங்க, இந்த இந்த விஷயங்கள்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, இந்த விஷயம்லாம் நீங்க பண்ணுங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி உங்க வீட்டுல வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸ் டாக்கா எடுத்து, அது வந்து இல்ல அன்னைக்கே டாக்டர் சொன்னாரு, நான் தான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்ற விஷயத்த நீங்க அதாவது நம்ம நினைச்சுப்போம் இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு. அந்த சாதாரண விஷயம் தான் நமக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய விஷயமா மாறதுக்கு. ஏன்னா நேச்சுரோபதியிலேயே சொல்லுவோம், அக்யூட்டை வந்து நம்ம சப்ரஸ் பண்ண அது ரொம்ப கிரானிக்கா டிசீசஸா மாறும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன தலைவலி வரும், சரி ஒரு தைலம் தடவிப்போம், சரி ஒரு டீ குடிப்போம்,
அப்படியே தள்ளி 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 வருஷக்கணக்கில் போட்டா அப்புறம் பாத்தீங்கன்னா சைனஸ் வீங்கி அது மைக்ரேனா கன்வெர்ட் ஆகும். அப்பவே அந்த அக்யூட்டா இருக்கிற விஷயத்த நீங்க சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரானிக்கா இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால தடுக்க முடியும். ஸோ டேக் ஹோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 3 விஷயம் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன். ஒண்ணு வந்து ஸ்லீப். கண்டிப்பா அதாவது இந்த 6 to 8 மணி நேரம்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு நேரம் தூங்க முடியுமோ தூங்குங்க. 10 hours கூட உங்களால தூங்க முடிஞ்சா தூங்குங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தூங்குறீங்களோ உங்க செல்ஸ் எல்லாமே சூப்பரா ரிப்பேர் ஆகும். ஹெல்தி ஏஜிங் அப்பதான் நடக்கும். 2வது ஆரோக்கியமான உணவு. நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க. நான்வெஜ் பிடிக்குதுன்னா கட்டாயம் நான்வெஜ்ஜும் சாப்பிடுங்க. யார் யார் உடம்புக்கு எப்படி உங்களுக்கு தோதுப்படுதோ சாப்பிடுங்க. ஆனா ஜங்க் லைக் இந்த ஐஸ்கிரீம் மேல ஆசைப்படுறது, இந்த கண்டிப்பா 2 பிஸ்கெட் தொட்டு டீ சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோங்க. நேச்சுரலா கிடைக்கக்கூடிய அவல், பொரி, அந்த உப்பு கடலை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க ஸ்நாக்ஸா இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க பேரம்பேத்தி வந்து அதை பார்ப்பாங்க. நீங்க அதை சாப்பிடலாம், உங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க உங்களுடைய சின்ன வயசுல என்னெல்லாம் நீங்க வந்து ஸ்நாக்ஸா சாப்பிட்டீங்களோ, அவல் உருண்டை, பொரி உருண்டை, கடலை மிட்டாய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வாங்கி, வேர்க்கடலை, வேக வச்ச வேர்க்கடலை, இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த குழி பணியாரம், குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நீங்க அந்த சின்ன வயசுல சாப்பிட்டுருப்பீங்க. அதே மாதிரி இந்த உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க, இந்த அரிசி மாவுல வந்து தாளிச்சு பண்ணிருக்கிறது. அவங்க சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நீங்க அதை பண்ணி அந்த ரெசிபி என்னன்னு அவங்களுக்கு காமிச்சிங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு ட்ரை ஆச்சும் அவங்க பண்ணுவாங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு லேஸ் சாப்பிடுறது, குர்குரே சாப்பிடுறது, கம்பெனி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓகே, தாத்தாவும் நம்ம கூட சேர்ந்து ஜாலியாக தானே சாப்பிடுறாரு, எனக்கு ஒரு பீஸ் சாக்லேட் கொடுப்பா அப்படின்னா அவங்களும் சாக்லேட் சாப்பிடுவாங்க. அதுக்கு பதிலா நீங்க எள்ளுருண்டை பிடிச்சி கொடுங்க. சாக்லேட்டுக்கு ஈக்குவலண்டா என்ன பண்ண முடியுமோ கருப்பட்டியில அல்வா பண்ணி கொடுங்க, பீட்ரூட் அல்வா பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி நீங்க சில சில விஷயங்கள் ஸ்வாப் பண்ணாதான் குழந்தைங்களுக்கும் தெரியும். ஈவன் உங்க வளர்ந்த குழந்தைங்களும் அப்பதான் ஓகே இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டோன்றது ஞாபகத்துல இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மறந்துடுறாங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்க, பாரம்பரிய உணவுன்னு ஒரு எக்ஸிபிஷன் போட்டா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு மறுநாளே வீட்டுல போய் மேகி பண்ணி சாப்பிடுவாங்க. மாறி போயிடும். ஸோ நீங்க வந்து நம்மளுடைய அந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், ஃபுட்டோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் விஷயம், கட்டாயம் எக்ஸசைஸ் பண்ணணும். வாக்கிங் மட்டும் பத்தவே பத்தாது, யோகா கண்டிப்பா பண்ணணும், தியான பயிற்சி பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னா கீபோர்டு இருக்கு, கிட்டார் இருக்கு, இல்ல வந்து எனக்கு ஸ்விம்மிங் கத்துக்கணும், சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் ஹாபியா இருந்தது, டெய்லரிங் எம்ப்ராய்டரி நான் நல்லா பண்ணுவேன், இல்ல கோஷியா நல்லா பண்ணுவேன், இல்ல நான் நல்லா வரைவேன், பாட்டு பாடுவேன், இல்ல என்னோட எழுத்து ரொம்ப நல்லா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதுசு புதுசா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இன்னைக்கு எனக்கு டாபிக், அது எல்லாத்துக்குமே அது ஒண்ணுதான் சொல்யூஷன். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க எனக்கு ஒரு 5 minutesல நீங்க என்ன கேட்டுக்கோங்க. நான் அடுத்த ஸ்பீக்கருக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். எந்த என்ன சாப்பிடலாம்னு சொல்லுங்க. எதுக்கு சார்? என்ன சார் நீங்க அன்றாட உணவுக்கு சமையல் இன்னைக்கு என்ன சாப்பிடலாம்னு சொல்லல நீங்க? சமையலுக்கு நான் வயசானவங்களுக்கு பரிந்துரை பண்றது வந்து தேங்காய் எண்ணெய் தான் சார். தேங்க்யூ. சொல்லுங்க மேம். மேம், எங்க மாமியாருக்கு கொஞ்சம் மூச்சு திணறலா இருக்கு, கொஞ்சம் உடல் பருமனா இருக்காங்க, கொஞ்சம் மூச்சு திணறலா இருக்கு, அதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? ஓகே, ரொம்ப வருஷமா உடல் பருமன் இருக்கா? தைராய்டு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? இந்த கம்ப்ளைண்ட்லாம் இல்ல மேம், உடல் கொஞ்சம் பருமனா இருக்கு, கொஞ்சம் வெயிட்டா இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து நீங்க கொள்ளு கொடுங்க மேம். கொள்ளு? கொள்ளு வந்து ரசமாவும் கொடுக்கலாம், இல்ல கொள்ளு பொடி யூஸ் பண்ணலாம் நீங்க அவங்களுக்கு. சரிங்க மேம். அதே மாதிரி இந்த அல்சி அத ஃபிளாக் சீட் பவுடர்னு சொல்லுவோம், ஆழி விதைன்னு சொல்லுவோம். ஓகே மேம். அத வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா 3 வேளை மீல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம காலையில டிஃபனு, லஞ்ச், டின்னர், நீங்க 2 ஸ்பூன் ஃபிளாக் சீட் பவுடரை மோரோடயோ இல்ல பிளெயின் வாட்டரோடய மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும் அவங்களுக்கு. கொஞ்சம் ஆனா வீட்லயே இருந்தாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் நடக்கிறது, சேர்லயே உட்கார்ந்தபடி யோகா பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு. சரிங்க மேம், ரொம்ப நன்றிங்க மேம், ரொம்ப நன்றிங்க மேம். பேஷண்ட்டுக்கு கோதுமை சேர்த்துக்கலாமா? என்னங்க சார்? சுகர் பேஷண்ட்டுக்கு கோதுமை சேர்த்துக்கலாமான்னு கேட்கிறேன். சுகர் பேஷண்ட்டுக்கு கட்டாயம் கோதுமை சேர்த்துக்க கூடாது சார். அதாவது இப்ப வரக்கூடிய கோதுமை வந்து அந்த பிரானோட கிடையாது உங்களுக்கு. அந்த கோதுமை அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதோட இருக்கும் இல்லையா, அந்த துளியோட இருக்கும் நமக்கு. இப்ப எப்படி கைக்குத்தல் அரிசி வர மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கோதுமை வந்து அந்த குளூட்டன் வந்து அதிகமா இருக்கிறதுனால அதுவுமே அரிசிக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ்.
ஸோ அதனால பெரும்பாலும் வாரத்துக்கு ஒரு தடவைல இருந்து 2 தடவை அவங்க கோதுமை சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தினமும் சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா டயபெட்டிக்காவே தான் இருக்கும். அதுக்கு பதிலா அவங்க கேழ்வரகு இல்லைன்னா எல்லா 4 பருப்பு போட்டு அடை, குதிரைவாளி, வரகரிசி எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சுகரை குறைக்க. தேங்க்யூ மேம் பேக் பெயின், ஜாயிண்ட் பெயின், குறுக்கு வலி அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன சாப்பிடலாம்? நல்ல கொஸ்டின் சார். அவங்க வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் D3 சேர்த்துக்கணும் சார். அதாவது இப்ப இந்த விட்டமின் D3 வந்து நமக்கு ஒரே சோர்ஸ் சூரிய ஒளி மட்டும்தான். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய இந்த நான்வெஜ்ல தான் கிடைக்கும். அது கூட பாத்தீங்கன்னா இந்த மண்ணீரல், கல்லீரல் மட்டத்துல இருந்து மட்டும்தான் நமக்கு அந்த விட்டமின் D3 கிடைக்கும். ஆனா அதை நிறைய பேரால சாப்பிட முடியாது. அதாவது நம்மளுடைய இந்த சுண்ணாம்பு சத்தும் இந்த விட்டமின் D3யும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் B12, ஏன்னா இந்த முதுகு வலியா இருக்கட்டும் இல்ல எந்த முட்டி வலியா இருந்தாலும் 3 விஷயம் தான். ஒண்ணு, ரத்த ஓட்டம் சரியா இருக்காது. 2வது, அவங்களுடைய கால்சியம், அதாவது பிளட் கால்சியம் வந்து நார்மலா இருந்தாலும் அந்த டீஜெனரேட்டிவ் வந்து தேய்மானங்கள் இருக்கும். விட்டமின் D3 ரொம்ப லோவா இருக்கும், B12 ரொம்ப லோவா இருக்கும். சோ அவங்க என்ன பண்ணணும்னா நிறைய சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய எள்ளு, அதாவது எள்ளு வந்து நம்மளுடைய உணவுல இருந்தே ஒரு மறைக்கப்பட்ட ஒரு விஷயமாயி போச்சு. இப்ப நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு மேல, ஈவன் நீங்க ஜப்பானியர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே எள்ளு இருக்கும். அதனாலதான் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருப்பாங்க, உடல் பருமனும் அவங்களுக்கு அதிகமா இருக்காது. எள்ளு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கால்சியம் இருக்கு எள்ளுல. அதே மாதிரி வெத்தலையில நீங்க சாப்பிடுற கால்சியமை பைண்ட் பண்றதுக்கு அந்த வெத்தலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கருவேப்பிலை, பசலைக்கீரை, இதுல எல்லாம் கால்சியம் சத்து அதிகம். மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் விட்டமின் D அதிகமா இருக்கும். நீங்க வந்து அதை சப்ளிமெண்டா எடுத்துக்கலாம். அதே மாதிரி B12க்கு வந்து நிறைய பச்சை காய்கறிகள் லைக் அவரைக்காய், பீட்ரூட், இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு காய்கறியை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா கட்டாயம் நீங்க வந்து அது சத்து மாத்திரையா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பெயின்ஸ்ல இருந்து நம்மளால ஈஸியா வெளியில வந்து. ஹலோ மேடம், பிரண்டை சொல்லுங்க. ஓகேவா மேடம்? இரும்பு சத்துக்கு பிரண்டை இரும்பு சத்து, பிரண்டை அதுக்கு சுண்ணாம்பு சத்துக்கு தான் சார் பிரண்டை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இரும்பு சத்துக்கு வந்து உங்களுக்கு பேரிச்சம்பழம், அதே மாதிரி இந்த இரும்பு சட்டியில நீங்க வந்து சமையல் பண்ணி சாப்பிடுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த அத்திப்பழம், மாதுளை, இதெல்லாம் தான் உங்களுக்கு இரும்பு சத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, எல்லாமே நீங்க சொல்றது எல்லாமே காஸ்ட்லி இல்லாத கொஞ்சம் சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். மாத்திரை நீங்க வாங்குற மாத்திரையை விட இதெல்லாம் கம்மியா தான் சார் இருக்கும். டாக்டர் ஃபீஸை விட இது கம்மி சார். ஓகே தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஒரு மெசேஜ் வருது, முருங்கைக்கீரை அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது நம்ம குரூப்ல. ஆமா, முருங்கைக்கீரையில கூட நிறைய இது இரும்பு சத்து இருக்கு சார். சீப்பா கேட்டதுனால. ஓ, சீப்பா கேட்டது. ஓகே சார், தேங்க்யூ. டவுட் மேடம், சொல்லுங்கம்மா. ஒரு டவுட் மேடம். தலை சுத்தல் எதுனால மேடம் வருது? தலை சுத்தல் உங்களுடைய இந்த கழுத்து எலும்பு தேய்மானத்தினால தலை சுத்தல் இருக்குமா? சுகர் இருக்கிறதுனால வரும். சுகர் கொஞ்சம் லோவானாலும் தலை சுத்தும், ஜாஸ்தியானாலும் தலை சுத்தும் மேடம். ஆனா உங்களுடைய கழுத்து எலும்பு முதல்ல போய் பரிசோதிச்சுக்கோங்க. டயட் மேடம். தலை சுத்தலுக்கா லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க மேம். ஆனா சால்ட் போடாம துளியூண்டு பிங்க் சால்ட்னு சொல்லுவாங்க, இந்துப்புன்னு சொல்லிட்டு, அது போட்டு குடிச்சீங்கன்னா இந்த தலை சுத்தல் கொஞ்சம் குறையும் மேம். அதிகமா தான் தலை சுத்தல், கம்மியா தான் தலை சுத்தல். அப்பனா அது பேர் வெர்டிகோன்னு சொல்லுவோம். நீங்க முதல்ல போய் கழுத்து தான் எக்ஸ்ரே எடுத்து பாக்கணும். கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்தாதான் இந்த மாதிரி தலை சுத்தும். தலைக்காணி இல்லாம படுத்து பாருங்க, கொஞ்சம் இந்த லெமன் வாட்டர் எடுத்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். எனக்கு வந்து மேம் என்ன ப்ரோட்டீன் லைக் பருப்பு, பயிறு, சுண்டல், தோரம் பருப்பு, பாசி பருப்பு, எந்த பருப்பு சாப்பிட்டாலும் மேம் நரம்பு இழுத்துக்குது மேம். கால் நரம்பு ஃபுல்லா இழுத்துக்கிட்டு உங்களுக்கு அப்ப தால் அலர்ஜிஸா இருக்கும் மேம். அதனால அப்ப என்ன ஆகுதுன்னா என்னால புரோட்டீனே சுத்தமா சாப்பிட முடிய மாட்டேங்குது. வேற எந்த மாதிரி நான் புரோட்டீனை எடுத்துக்கிறது? ஏன்னா ஒரு கரண்டி சாம்பார் சாப்பிட்டேன்னா 3 நாளைக்கு நரம்பு இழுத்துக்குது. அது எதுக்கு நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு 10 years ஆகவே சுத்தமா நான் சுண்டல், பயிறு, எதுவுமே சாப்பிடுறது இல்லை. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா மேம் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண. ரொம்ப உங்களுக்கு ஈவன் சத்து மாவு கஞ்சி கூட குடிச்சா அப்படி ஆகுதுங்களா? எஸ் மேம். கடலைப்பருப்பு எதுவுமே, ஈவன் பாசி பருப்பு, பச்சை பாசி பயிறு கூட சேர மாட்டேங்குது. உங்க B12 செக் பண்ணிட்டீங்களா மேம்? நீங்க B12 இது எடுத்தோம், பிளட் டெஸ்ட்ல தைராய்டு எல்லாமே பார்த்தாங்க, அதுல பாத்துருக்காங்க மேம். நீங்க B12 முதல்ல பாருங்க. B12 கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி நரம்பு இழுக்கிறது இருக்கலாம். B12 பார்த்துட்டு எனக்கு என்னோட நம்பர் சார் கிட்ட இருக்கும், நீங்க வாங்கிக்கோங்க. B12 செக் பண்ணிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அதுக்கேத்த மாதிரி தான் அப்புறம் உங்களுக்கு என்னால டயட் சொல்ல முடியும். இது பிளட்ல தானே மேம் B12 பார்த்தேன்? ஆமா பிளட்ல தான் நீங்க B12 செக் பண்ணுங்க. சரி மேம், அந்த நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கிறீங்க.
ஓகே ஓகே. தேங்க்யூ. ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்கு. 73 வயசு ஆகுது எங்க அம்மாவுக்கு. அவங்களுக்கு அப்பப்ப வருஷம் நாங்க வந்து பிளட் ஏத்திட்டு இருக்கிறோம். அது வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஆனா பீட்ரூட் வந்து சாப்பிட்டா சுகர் ஆயிடும்னுங்கிறாங்க. அது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மேடம்? பீட்ரூட் சாப்பிட்டா சுகர் கட்டாயம் ஏறாது சார். பீட்ரூட் சாப்பிட்டா உங்களுக்கு ஹீமோகுளோபின் தான் ஏறும். ஓஹோ. ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குங்க சார் அம்மாக்கு? அம்மாவுக்கு வந்து 10 தான் மேடம் இருக்கு. 8, 9, சார் அது 10. சவுத் இந்தியன் உமன்ஸ்க்கு காமனான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறது. 10 வந்து பயப்பட தேவையில்லை. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த காஞ்ச திராட்சை இருக்குல்ல, எஸ் மேடம். அது வந்து நீங்க கொஞ்சம் நைட்டே ஊற வச்சுட்டு, ஏன்னா கொஞ்சம் ஏஜ்டா இருக்கிறதுனால அதை நல்லா கொஞ்சம் நீங்க மசிச்சு அது வந்து ஒரு சிரப் மாதிரி மாறும். அதை வந்து அது கருப்பு காஞ்ச திராட்சை, இந்த நம்ம ரெகுலரா சாப்பிடுறது அது குடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீமோகுளோபின் ஏறும். இன்னொன்னு இந்த சித்தால வந்து பாத்தீங்கன்னா மாதுளை மணப்பாகுன்னு ஒரு சிறப்பு கிடைக்குங்க சார். அந்த மாதுளை மணப்பாகு எடுத்துக்கிட்டாங்கனாலும் அவங்களுக்கு வந்து இந்த இது ஏறும். கண்டிப்பா பீட்ரூட் கேரட் சாப்பிடறதுனால சுகர் ஏறாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லாதான் இருப்பாங்க. அந்த மாதுளை மணப்பாகுன்னு சொன்னீங்கன்னா அது என்ன லிக்விடா இல்ல சிறப்புங்க? சிறப்பு. ஓகே. லோ பிபிக்கு வந்து நீங்க கண்டிப்பா 2 hours ஒரு தடவை ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும். அதுதான் மருந்து. மேடம் மலச்சிக்கலுக்கு என்ன பண்றது மேடம்? நல்ல கேள்வி சார். கொய்யா பழம் வந்து நிறைய பேரால அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது குடலோடைய அந்த பாம்பு மாதிரி அசைற தன்மை இழந்துருச்சு அப்படின்னாதான் அந்த மலச்சிக்கல் வரும். ஏன்னா நாங்க நேச்சுரோபதியில ஒரு சேங்கே இருக்கு, கான்ஸ்டிபேஷன் தான் ரூட் காஸ் ஃபார் ஆல் டிசீசஸ். ஒருத்தருக்கு யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ எல்லா நோயும் அவங்க இன்வைட் பண்றாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நைட்டு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு 2 மீடியம் சைஸ் கொய்யா பழம் நாட்டு கொய்யாவா வாங்கிக்கோங்க. அது நீங்க ரெகுலரா எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் ஆகும். இன்னொன்னு இந்த இசக்புல்னு சொல்லுவாங்க, உமி சைலியம் ஹஸ்க்னு சொல்லுவாங்க, இல்ல இசக்புல் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க தண்ணியில நல்லா கலந்து காலையில வெறும் வயிற்றுல எடுக்கும் போது அதெல்லாம் வந்து இந்த ஃபைபர் சோர்ஸ் அதெல்லாம் அது என்ன பண்ணுன்னா டஸ்டர் மாதிரி போய் உங்களுடைய பெருங்குடலை வந்து சுத்தம் பண்ணி இந்த மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கும். ஆனா நிறைய தண்ணி குடிக்கணும். இது வந்து நான் ஒரு ஜென்ரலான ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஆனா வந்து மலச்சிக்கல் வருது அப்படின்னா நிறைய நார்ச்சத்து உள்ள பொருட்கள் எடுத்துக்கணும். அவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். மோஷன்ஸை வந்து கரெக்டான ஒரு டைமை மெயின்டைன் பண்ணி அவங்க மோஷன்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியரா இருக்கும் அவங்களுக்கு. அதாவது இப்ப இந்த PAN 40 எல்லாம் போடுறாங்க இல்லையா, மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி வயிறு புண்ணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த ஜெலுசில் அடிக்கடி குடிக்கிறவங்க, இவங்களுக்கு இந்த ப்ளோட்டிங்னு சொல்லுவோம், வயிறு எப்பவுமே உபசமா இருக்கு, இந்த மாதிரி மருந்தால கான்ஸ்டிபேட்டட் ஆகுறவங்களும் அதிகமா இருப்பாங்க. வணக்கம்.